இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேயர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒருவேளை நம் புத்தாடை ஆடைகளை எடுத்திருப்போம். இந்த குளிர்காலங்கள், கிறிஸ்மஸ், இந்த சந்தோஷத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களிலும் கூட நாம் என்ன காரியங்களை பரிசளிப்போம்? மற்றவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும், ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்போம். அதைத்தான் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. காந்தியடிகள் அவர் 1931 வட்டமேஜை மாநாடு இங்கிலாந்து தேசத்தில் நடந்தது. அங்கு அவர் சென்றிருந்தார். அங்கே சென்று அந்த மாநாட்டெல்லாம் முடித்துவிட்டு மும்பைக்கு திரும்பும் வழியிலே அவர் கப்பலிலே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கார். அந்த பயணம் செய்து கொண்டு வந்த வழியிலே தான் அன்றைக்கு அந்த கிறிஸ்மஸ் நாள் அந்த கப்பலிலே கொண்டாடுகிறார்கள். 24ஆம் தேதி இரவு அங்கே இருக்கிற கப்பலில் பயணம் செய்கிற அத்தனை பேரும் காந்தியை அழைத்து, எங்களுக்கு நாளை தினத்திலே நீங்கள் ஒரு சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது காந்தி சொல்கிறாரு, இல்லை, நான் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்றால் அதிகாலை 4 மணிக்கே நீங்கள் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்களாம் ரொம்ப தயங்குறாங்க. அப்போது அது 4 மணிக்கெலாம் யார் வருவா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் காந்தியடிகள் கூலாக பதில் சொன்னார், வர்றவங்க வரட்டும், தூங்குறவங்க தூங்கட்டும்னு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அதிகாலை 4 மணிக்கு அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த கப்பலில் உள்ள அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். இப்போ காந்தியடிகளுக்கு மிகுந்த ஆச்சரியம், இவ்வளோ பேர் வந்திருக்காரு. அப்போ அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், கிறிஸ்து மக்களுக்காகத்தான் பிறந்தார். அவருடைய பிறப்பை நாம் ஆண்டுதோறும் ஆண்டு விழாவாக ஆக்கிவிடக் கூடாது. அவர் ஆண்டு விழாவாக விடுவதை விட அவர் உலகத்துக்கு ஒளியாக பிறந்தார். நாமும் அவரை போன்று ஒளி வீசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசினாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். பாருங்க, மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. யோவான் 12:35 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசியா இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். கர்த்தர் இந்த உலகத்தில் ஒளியாய் வந்திருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பித்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்திருக்க. அவர்ல இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜப்பான் நாட்டிலே அங்கே மார்க்ரெட் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். அவருடைய வேலை அங்கே கிராமப்புற மக்களுக்கு சென்று எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றும் ஆசை. ஆனால் அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் யாருமே அவர் சொல்லுக்கு செவிக்கு சாய்க்கவில்லை. ஆனால் அந்த சிறு பிள்ளைகள் வருவார்கள், வேதாகமத்தில் உள்ள கதைகளை கேட்பதற்காகவே வருவார்கள். இப்படி காலங்கள் ஓடினது. அந்த காலம் ஒரு கிறிஸ்துமஸ் காலம். அப்போது வழக்கமாக அந்த மார்க்ரெட் அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு பரிசை கொடுப்பது வழக்கம். அவர் பரிசை கொடுக்கிறார். ஒவ்வொரு இந்த வருஷம் என்ன பரிசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிறு பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, வருஷம் வருஷம் மார்க்ரெட் அந்த ஆன்ட்டி நம்மளுக்கு பரிசு கொடுப்பாங்களே, இந்த வருஷம் நம்ம பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசிக்கணும். ஒவ்வொரு வாரமும் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவாங்க, பரிசை பற்றி பேசுவார்கள். அப்போது அங்கே இருக்க பேக்கரி கடையில் இருக்கிற அந்த பிள்ளை அவங்களுடைய மகள் சொன்னால், நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வருவேன், அங்கே இருக்கிற குடை வியாபாரியோட மகள் பெரிய கொடை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறு பையன் இருந்தால் அவன்
எந்த ஏழ்மை நிலையில் இருக்கான், நானும் ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் நாள் வந்தது. எல்லாரும் பரிசு கொடுக்காங்க. அந்த ஏழை மகன் வந்து அவன் கையில ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாரும் கேட்காங்க, ரொம்ப பெரிய பரிசு கொடுக்க போறேன்னு சொல்றிய, என்ன பரிசு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போ அந்த பெண் அந்த மார்க்ரெட் கிட்ட ஓடி போய் காதுல ஒன்று சொல்லிட்டு வெளியே ஓடி விடுகிறான். அப்போது மார்க்ரெட் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போது அவன் ஓடிக்கொண்டு திரும்பி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திலே அவள் பாட்டி தாத்தா அந்த கூடுகைக்கு வருகிறார்கள். அதன் பின்பதாக அவளுடைய அம்மா அப்பா வருகிறார், அவள் சித்தி சித்தப்பா, அவங்க குடும்பமே அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இதை பார்த்த உடனே அந்த மார்க்ரெட் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்ற, எல்லாத்தையும் பார்த்து, நீங்க இன்றைக்கு எல்லாரும் கொடுத்த பரிசை விட இந்த சிறு பையன் எனக்கு கொடுத்த பரிசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அவன் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எதை நாம் பரிசு கொடுக்கிறோம்? இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே கூட எங்களை ஒப்படைத்து தாழ்த்தி எங்களை சுபாமுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இசப்பா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தீங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் இசப்பா மற்றவர்களுடைய இருளை போக்க, பாவை இன்னும் இருளை போக்குற ஒரு ஒளியாக இசப்பா நீங்கள் வந்திருக்கீங்க. அதை நாங்கள் மற்றவர்களை அறிவிக்க, அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய நீங்கள் கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கேறடிக்கிறோம். மீப்பெருமூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.